வணக்கம். கடந்த ஒரு வார காலமாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஆடியோக்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்து பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சீமான் அண்ணனின் தம்பிகளுக்காக சீமான் அண்ணையை பற்றிய ஒரு சில தெரியாத விஷயங்களை நம்ம இன்னைக்கு சொல்றோம். அதாவது தம்பிகளுக்கு தெரியாத விஷயங்களை, அதாவது சீமான் அவர்களுக்கு முன், சீமான் அவர்களுக்கு வந்து 2009க்கு முன் வந்து விடுதலை புலிகள்லாம் யாருன்னே தெரியாது, பிரபாகரன்கிறவரை யாருன்னு தெரியாது, அவர் பேரும் தெரியாத போட்டோவும் வந்து தமிழ்நாட்டில் முதல் கொண்டு வந்து தைரியமா பிடிச்சது சீமான் தான் அப்படின்ற ஒரு ஈனத்தனமான ஒரு பொய் பிரச்சாரம் வந்து இருக்குது. அது முற்றிலும் பொய்யான தகவல். அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னாக்க நீங்க அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி தம்பிகள் தெரிந்து கொள்ளுங்கள். விடுதலை புலிகள் வந்து அவங்க இயக்க ஆரம்பிக்கிறதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நிதியுதவி செஞ்சிருக்காரு. குளத்தூர் மணியன் அவர்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக நேரத்தில் வந்து கோச்சிங் கொடுக்கறதுக்காக வந்து இடத்த ஒதுக்கிட்டு பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருக்காரு. கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெடிபொருள் தயாரிக்கிறதுக்கான உதவிகள்லாம் செஞ்சாருன்னா ஒரு மாதிரி வழக்குகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து 1990களிலேயே அவருடைய படத்துல பிரபாகரன் என்ற பேரை வச்சிருக்காரு. மேலும் தன் மகனுக்கு வந்து பிரபாகரன் என்ற பெயரை வச்சிருக்காரு. அதுபோல வந்து பல விஷயங்கள் சொல்லலாம். சீமான் வருவதற்கு முன்னே இந்த தமிழ்நாட்டில் பிரபாகரன் யார் என்பது அனைவருக்கும் தெரியும். என்ன ஒரு விஷயம்னாக, விடுதலை புலிகள் வந்து ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணம்ட்டு அதுக்கு பின்னால் தடை விதிக்கப்பட்டு நெருக்கடிகள் கொடுக்கப்படும். இடையில ஒரு 10 வருஷம் என்ன பண்ணாங்கனாக்க தடை விதிச்சதுனால வந்து பிரபாகரன் அவர்களோட போட்டோவை பயன்படுத்த முடியாமல் இருந்தது. அவருடைய பெயரை வந்து அதிகமாக இதை பயன்படுத்த முடியாமல் சூழ்நிலை இருந்தது. 2009 இறுதிக்கட்ட போர் முடிஞ்ச உடனே அதை யாரும் பெரிதாக நினைக்கல. அந்த நேரத்தில் வந்து சீமான் பேசினார். சரி, இதுதான் நடந்த விஷயங்கள். சுருக்கமாக சொல்லிட்டோம். நீங்க வந்து சம்பந்தப்பட்ட புத்தகங்களை பார்த்து தம்பிகள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக பார்க்க போனா அண்ணன் செய்த, சீமான் அண்ணன் செய்த 2 சாதனைகள், பெரிய சாதனைகள் என்னன்னு பார்த்தோம்னாக்க, ஒன்று வந்து பிரபாகரன் என்ற பேரையோ ஈழத்தமிழர்களை பற்றியோ முழுக்க தமிழக இளைஞர்களை இப்ப இந்த இளவட்டங்களை, இந்த ஜெனரேஷனை வந்து அவங்க யாருமே தெரியாத மாதிரி ஒரு போக்குல வந்து மடைமாற்றம் பண்ணி அண்ணன் வந்து கொண்டு செல்கிறார். அது வந்து ஃபர்ஸ்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சீமானுக்கு ஊட்டு போற இளந்தலைமுறைகளுக்கு பிரபாகரன் என்ற பேர் தெரியும். ஆனா பிரபாகரன் யார், விடுதலை புலிகள் யார், எப்ப வந்து அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க, எதனால் ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் என்ன, உலக நாடுகளுக்கு அவங்களுக்கு இந்த ஒப்பீனியன் என்ன, எந்த நாடுகள் அதுக்கு ஆதரவா இருந்தது விடுதலை புலிகளுக்கு, அவங்களோட நோக்கம் என்ன, குறிக்கோள்கள் என்ன, அவங்க எந்த மாதிரி ஒரு போர் முறையை கையாண்டாங்க, அது ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு தனி அரசாங்கமே நடத்தினாங்கன்னா அதோட எப்படி திறமையா செய்தார்கள், இன்னும் பெரிய தமிழ் உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு வரலாற்று விஷயங்கள், மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து அந்த அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்ன வரைக்கும் ஒரு விஷயமும் சொல்லிக் கொடுக்கல. அதனால தம்பிகளுக்கு அறவே தெரியாது. தம்பிகளுக்கு, சீமான் தம்பிகளுக்கு எதுவுமே தெரியாது. மிகப்பெரிய வரலாறுகள் இருக்குது விடுதலை புலிகளுக்கு என்று. விடுதலை புலி தலைவர் பிரபாகரனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உலகளவிய மிகப்பெரிய வரலாறுகள்லாம் இருக்குது. அதை பற்றி அண்ணன் சீமான் இதுவரை பேசியதும் இல்லை. ஆனால் தம்பிகள் தெரிந்திருக்க வாய்ப்பும் இல்லை. அது தம்பிகள் வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க தான் வந்து பிரபாகரனோட போட்டோ வந்து பப்ளிக்கா நாங்க பிடிச்சோம், நாங்க தான் வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னு பேச தம்பிகள் பிரபாகரன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இப்ப அண்ணன் ஏன் அதை வந்து உங்களை மடைமாற்றம் பண்ணி இந்த பிரபாகரனாலேயோ ஈழத்தமிழரை பத்தியோ பேசலாம மடைமாற்றம் பண்ணி இந்த இளந்தலைமுறையை வந்து வேறு திசையில திருப்பிட்டு போறாருனாக்க, அதை வந்து ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவு தமிழகத்தில் குறைக்க வேண்டும் என்பதுதான் அண்ணனோட நோக்கம். அந்த 2009 உச்சக்கட்ட போடும் போதெல்லாம் தமிழகமே கொந்தளிச்சு போயிருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு, சீமானுக்கு ஓட்டு போடக்கூடிய இளைஞர்களுக்கு விடுதலை புலிகள் யாரு, அங்க ஈழத்தமிழர்கள்லாம் யார், அவர்கள் எந்தெந்த விதத்தில் பாதிக்கப்பட்டார்கள், உச்சக்கட்ட போர் நடக்கும் போது என்ன நடந்தது, இன்றைக்கு அவரோட நிலைமைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி யாருமே கவலைப்பட மாட்டாங்க. இன்ன வரைக்கும் அவனோட வரலாறே தெரியாது நம்ம தம்பிகளுக்கு. அது ஒரு பக்கம். இன்னைக்கு அதோட இவர் ஏன் தெரியாம பண்றாருனாக்க, இப்ப அந்த விடுதலை புலிகளோட வரலாறு தெரிய ஆரம்பித்தா கண்டிப்பா அவங்களுக்கு தமிழகத்திலிருந்து யாரெல்லாம் அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க, அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டார்கள் அப்படிங்கிற வரலாறு பேசுற மாதிரி இருக்கும். அப்படியேப்பட்ட வரலாறு சொல்ல வேண்டி இருக்கும்போது என்ன பண்ணும், இன்னைக்கு வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ பெருசு விடுதலை புலிகளுக்கோ ஈழத்தமிழர்களுக்கு பெருசா இது செய்யல. எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக எம்ஜிஆர் செயல்பட்டாரு. அதுக்கு பின்னால அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்காக எது பண்ணல, ஆனா எகென்ஸ்டா தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, ஈழத்தமிழர்களால், அதாவது விடுதலை புலிகளால் எனக்கு உயிருக்கு இது அச்சுறுத்தல் இருக்கு, அதனால விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அவர்களை கொண்டு வந்து தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு சீமான் அண்ணனோட மாமனார்
காளிமுத்து அவர்கள் சபாநாயகராக இருக்கும் பொழுது அப்ப வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதே மாதிரி திமுகவுக்கும் பாத்தீங்கன்னாக்க ஈழத்தமிழர்கள் மேல பெரிதாகவும் அக்கறையும் இல்லை, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் அந்த திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் இல்ல, திராவிட இயக்கங்கள் தான் விடுதலை புலிகளுக்கு உலக லெவல்லையே தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கங்கள் மிகப்பெரிய உறுதுணையா இருந்தது, செயல்பட்டது. அதுல முக்கியமா குளத்து மணியண்ணன். அப்ப வந்து இன்னைக்கு விடுதலை புலிகளோட கொள்கைகள்லாம் எதுவுமே தெரியாது, அவங்க உழைப்பு தெரியாது, அவங்க கட்டமைப்பு தெரியாது, எதை பற்றியுமே அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியாது. தெரியாதனாலதான் அவர் என்ன பண்றாரு, அங்க போட்டு ஆமக்குஞ்சி அவிச்சு வச்சாங்க, இட்லிக்குள்ள கறி வச்சு கொடுத்தாங்க, வேட்டைக்கு போனோம், பன்றி வேட்டைக்கு அண்ணனும் நானும் போட்டி போட்டு சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஈன ஒரு கேவலமான ஒரு பேச்சு. இப்ப எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எதிர்கட்சிகள் இருப்பாங்க, அதிகமா விமர்சனம் பண்ண மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. ஆனா சீமானை மட்டும் பிடிக்காதவங்க ஏன் ரொம்ப அருவருப்பா பேசுறாங்க, ஏன் அவர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கனாக்க அவனோட செயல்பாடு வந்து ரொம்ப அருவருக்கக்கூடிய செயல்பாடுகள். எப்படின்னா சீமானுக்கு முன்னரே ஈழத்தமிழர்களை பத்தியும் பிரபாகரனை பத்தி தெரிஞ்சவங்க இன்னைக்கு அதை யாருக்கும் இப்ப இருக்க தலைமுறைகளுக்கு பிரபாகரனை பற்றியோ ஈழத்தமிழரை பற்றியோ தெரியாத வண்ணம் இவர் வந்து இட்லி சாப்பிட்டோம், வடை சாப்பிட்டோம், பச்சி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு பேசி அவளை மலைமாட்டம் செய்யும் பொழுது ஒருவருக்கும் அந்த ஈழத்தமிழர்கள் மேல ஆதரவாளர்கள் ஒருவருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கத்துலதான் சீமானம் வந்து அதிக விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா கேவலமான தொழில். அதாவது பிரபாகரன் போட்டோ பயன்படுத்தாது, போட்டோவை பயன்படுத்தி அவரு வயது விளக்குறதுக்காக, அவரு சாப்பிட்றதுக்காக, அவரு வளர்றதுக்காக, அவரு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம வசதி வாய்ப்போட சொகுசு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக பெயரை பயன்படுத்துறாரே தவிர இதுவரை ஒரு நாள் கூட அதை தமிழர்களுக்கு விடுதலை புலிகளுக்கும் அவரோட தியாகங்கள் என்ன, பிரபாகரனோட குடும்பங்கள் நிலைப்பாடு என்ன, இன்னைக்கு இருக்காங்க மக்களோட நிலைப்பாடு என்னன்னு சீமானன் பேசுனதே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியவே தெரியாது, அதுதான் விஷயம், அதுதான் விஷயம், தெரியாதவருக்கு. அதை வந்து மடைமாற்றம் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம். அன்னைக்கு வந்து ஈழ பிரச்சனை வந்து யாருமே பேசுறதில்ல, தமிழக மக்கள் வந்து தமிழகத்துல யாருமே அந்த எண்ணமே இல்லை, அந்த நிலைப்பாடே இல்லை. நான் தான் அதுக்கு அத்தாரிட்டி, முழு அத்தாரிட்டியும் விடுதலை புலிகளுக்கு ஈழத்தமிழர்களுக்கு பிரபாகரனுக்கு நான் தான் வாரிசு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்முட்டையை அவிழ்த்து விட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ற சீமான் அதுக்கு பின்னால் அவங்களோட அர்ப்பணிப்புகளை எல்லாம் அடியே மறக்க செய்து விட்டார். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் அதை முழுசா அவர் என்னன்னு தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாரு. இது மிகப்பெரிய ஒரு துரோகம். இதனாலதான் வந்து சீமான் அவர்களை வந்து அதை தெரிந்தவர்கள், ஈழத்தை பத்தி தெரிந்தவர்கள் அதிகமா விமர்சனம் பண்றதுக்கு காரணம், முக்கியமான காரணம் இதுதான். அடுத்தபடியா அந்த தமிழகத்தில் இருக்கு எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க விடுதலை புலிகளுக்காக, அவரோட வளர்ச்சிகளுக்கு எவ்வளவு உறுதுணையா இருந்தாங்கிறத ஏன் சொல்ல மறக்கிறாரு சீமான்னா, அப்படி இருந்தவங்கன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இவர் திராவிட இயக்கத்திலையும் வந்து ஆரம்பத்தில் பேசினவர். இன்னைக்கு ஏன் திராவிட இயக்கத்தை பத்தி அதிகமா பேசுறாரு பாத்தீங்கன்னா, அதாவது திமுகவை விமர்சனம் பண்றது கூட நியாயம் இருக்கு, அது ஊழல் பண்றாங்க, இது தவறு பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்க விமர்சனம் பண்ணலாம். ஆனா அந்த இயக்கத்தை வந்து உருவாகி மிகப்பெரிய அளவில் வர்றதுக்கு உறுதுணையா இருந்தவங்களை பத்தி சீமான் பேசுறாருன்னா பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்னாக்க அவரை பத்தி பேசினாக்க பெரியாரை பத்தி பேச வேண்டியிருக்கும். பெரியாரை பத்தி பேசியே வளர்ந்த சீமான் இப்பொழுது ஏன் வந்து பெரியாருக்கு எகென்ஸ்டா பேசுறாருன்னா, பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத வலதுசாரிகள், அதாவது பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு வந்து பெரியாரோட கொள்கைகள் என்ன, அவர் என்ன செய்தாரு, சமுதாயத்துக்கு என்ன ஒரு சீர்திருத்தம் செஞ்சாரு எல்லாம் தெரியும். தெரிஞ்சு அவர் செய்த சீர்திருத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க பிஜேபி அவங்களோட கொள்கைகளுக்கு எதிர்ப்பானது பெரியார் செய்தது. பெரியார் வந்து பகுத்தறிவு கருத்துகள், பெண் விடுதலை அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் செய்தாரு. ஆனா அதுக்கு கொள்கை ரீதியாக நேரு எதிர்ப்பான கட்சி பிஜேபி. அதனால வந்து பிஜேபிக்கு வந்து பெரியாரை வந்து பிடிக்காது. ஆனா பிஜேபிக்கு பெரியாரை பத்தி நன்கு தெரிந்தவர்கள், தெரிஞ்சதுனாலதான் அவங்க எதுக்குறாங்க. ஆனா இப்ப இருக்க சீமானோட தம்பிகளுக்கு பெரியார்னா யாருன்னே தெரியாது. ஏன்னா பெரியாரை பத்தி தெரிஞ்ச அவன் வந்து கொள்கை எடுப்பானா, பெரியாராலதான் ஒரு பேசுறானாக்கா அது காரணமே பெரியாருங்கிற விஷயமும் இப்ப இருக்க சீமான் தம்பிகளுக்கு தெரியாது. இன்னைக்கு அவன் படிக்கிற விஷயத்துல இருந்து இன்னைக்கு வந்து சுயமரியாதையோட வாழ்றான். இன்னைக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது சுயமரியாதையோட செழிப்பா மற்ற மாநிலங்களோட முன்னோடியா வாழ்றானா, அதுக்கு காரணம் பெரியாருங்கிற விஷயமும் தம்பிகளுக்கு, சீமான் தம்பிகளுக்கு தெரியாது. இப்ப சீமானுக்கு பொறுத்தவரை பெரியாரை பற்றி முழுமையாக தெரிந்தவர். ஆனால் தம்பிகளை அவர் தெரிந்து கொண்டார்கள் என்றால் சீமானுக்கு இங்கே வேலை இல்லை. ஏன்னா சீமானை வச்சுதான் RSS பிஜேபி வந்து இங்கே வந்து பெரியாரோட வரலாறை மறைக்கணும். மறைச்சாதான் அவங்க வந்து பிஜேபிக்கு உள்ள வர முடியும்ன்றத
பெரியாருக்கு எகேன்ஸ்டா பேச வச்சிருக்காங்க, அதனால பேசிட்டு இருக்காரு. உண்மையிலேயே சீமான் தம்பிகள், நீங்க வந்து இன்னும் சீமான் கட்சியில இருங்க, ஆனா பெரியார் யாரு, அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு விவாதம் பண்ணுங்க. அவர் பெரியார் செஞ்சது இது தவறு, இது சரி, இது தவறு, இது நம்ம மக்கள் நம்ம பாதிக்கப்படுறோம், இதனாலதான் நம்ம ஒன்றும் வளர்ச்சி அடையாம இருக்கிறோம் அப்படின்ற விவாதம் பண்ணுங்க பெரியாரை பத்தி. அதை விட்டுட்டு அண்ணன் சீமான் வந்து அவன் சொகுசு வாழ்க்கை வாடுறதுக்காக அவன் பிஜேபி கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு கூலிக்கு அவன் மாரடிச்சு பெரியாருக்கு எகேன்ஸ்டா இங்க பேசிட்டு இருக்கான்றதுக்காக நம்ம அதை தெரிஞ்சு கொள்ளாம இருக்கிறது அதை வடிகட்டினா முட்டாள்தனம். அதனால இன்னைக்கு சீமானுக்கு பின்னால வந்து அவர் கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்தில் தான் பார்த்தா ஒரு தடவை அவங்க ஓட்டு போடுவாங்க, ரெண்டாவது தடவை விழிப்புணர்வு வந்து தெரிஞ்ச ஓட்டு போட மாட்டாங்க. இல்லைன்னா நேரம் வந்து சீமான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கணும். ஆனா 10-15 வருஷம் ஆகும் போது இன்னொரு வளராததுக்கு காரணம் என்னன்னாக்க, ஒரு முறை தெரியாம ஓட்டு போடுவான், பின்னால் தெரிஞ்சவொடனே அப்படியே வெளியே வந்துடுவான், டீசெண்டா வெளியே வந்துடுவான். அதனாலதான் சீமான் கட்சி வந்து இந்த தடவையும் வந்து நம்ம விஜய் வந்து ஏதோ மைக்க வச்சு மைக் எடுக்கட்டுமான ஒரு பாட்டை வச்சிருந்தாரோ, அது வந்து இவர் இந்த கட்சிக்கு ஆதரவா செய்யறாரு பிரச்சாரத்துக்காக தான் அந்த பாட்டை வெளியிட்டாங்கன்னு சொல்லி விஜயோட ரசிகர்களும் போட்டதுனால இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு சீமான் கட்சிக்கு. இல்லைன்னா 7 ஜென்மம் எடுத்தாலும் அங்கீகாரம் கிடைக்காது. அதனால தம்பிகள் வந்து பெரியாரை பற்றி தெரிந்து கொண்டால், விடுதலை புலிகள் பற்றி ஈழத்தமிழர்களை பற்றி தெரிந்து கொண்டால் சீமான் காணாமல் போயிடுவாருன்றதுக்காக அவர் பாதுகாப்பா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை தான் அவர் உருவாக்கிட்டு வர்றாரு. இப்ப சீமானுக்கு ஓட்டு போடுற தம்பிகளை பார்த்தோம்னா எதையுமே அதிகம் சீமானை பத்தியே அனைத்து வீடியோ எல்லா வீடியும் பார்க்க மாட்டாங்க. அவரை பத்தி எகென்ஸ்டா ஒரு வீடியோவா அதனால தெரியும், பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து ஒரு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நல்ல கருத்துக்கள், தப்பான கருத்து எதை சொல்லலாம் எல்லாத்தையும் முழுசா அவங்க பார்க்கும் பொழுதுதான் அவர் யாருங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு குறைக்கு கிடையாது கட்ட மாதிரி ஒரே மாதிரி. அங்க எப்படி சங்கிகள்னு ஒண்ணு பிஜேபி வட மாநிலத்தில் உருவாகுதோ அதே மாதிரி சீமான் வந்து இங்க ஒரு டீம் உருவாகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. பெரியார்னு வந்து பெரியார்னு யாரும் தெரியாது, பெரியார் யாரும் தெரியாத கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம், விட்டுடுங்க. உங்க அறிவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் எட்டு அன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் நீங்க போட்டோல போட்டீங்கன்னா பிரபாகரன் வரலாறு தெரியாது, அவங்க குடும்பத்தை பத்தி தெரியாது, அவர் செய்த தியாகங்களை பத்தி தெரியாது, அவங்க பட்ட கஷ்டங்களை பத்தி தெரியாது. அதே போல இதெல்லாம் தெரிஞ்சாக்க இன்னைக்கு வந்து எவ்வளவு தூரம் இந்த வர சீமானா நாங்களாம் பாத்தீங்கன்னா சீமான் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் தான், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நாங்களாம் கடந்து போயிட்டு இருக்கிறோம். எப்படி இப்ப லீக் ஆகிட்டு இருக்கிற ஆடியோ அதெல்லாம் கேட்டு அவன் அப்படிதான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இதுக்கும் போய் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அது சீமான் பேரை தவறா சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற தம்பிகளுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க வந்து சீமான் கூடயே இருங்க, சீமான தமிழகத்தில் முதலமைச்சராக்குங்க, அதிபராக்குங்க. ஆனால் விடுதலை புலிகள்னா யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, ஈழத்தமிழர்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க, தமிழகத்துல பெரியார்னா யாருன்னு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல அவங்க வந்து புறக்கணிச்சுட்டு நீங்க வந்து சீமான் பின்னால போங்க. ஆனால் அதற்கு முன்னர் இவங்களை 2 பேர்த்தையும் மட்டும், ஏன்னா சீமானால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் 2 பேரும், அதாவது சீமான் சொகுசு வாழ்க்கைக்காக இந்த 2 பேர்த்தையும் வந்து தெரிந்து கொள்ளாமல் அவர் தெலுங்கர்ன ஒரே வார்த்தையை வச்சு அவருடைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் வந்து பெரியாரோட அர்ப்பணிப்புகளை வந்து இங்க மூடி மறைக்கிறார் சீமான். இதை நம்ம பெரியாரை உயர்த்தி பேசணுங்கிறதுக்காகவோ விடுதலை புலிகளை பெருசா பேசணுன்ற நோக்கத்துல நான் பேசல. சீமானோட அரசியலை பத்தி இந்த இளைய தலைமுறைகள் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் அவர் செய்த அரசியலை பத்தி தான் நம்ம பெரியாரை பத்தி நம்ம பேசுறோம், ஈழத்தமிழர்களை பத்தியும் பேசுறோம், தேசிய தலைவர் பிரபாகரனை பத்தியும் பேசுறோம். அதனால சீமான அவர்களை வந்து பின்தொடரும் இளவட்ட தம்பிகள் முதலில் நம்ம தேசிய தலைவர் என்று சீமானால போட்டப்படும் தேசிய தலைவர் என்றால் யார், அவருடைய வரலாறு என்னன்னு முழுசா படிங்க. இங்க பெரியார் என்றால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர் புறக்கணிக்கிறார், அந்த பெரியாரை யார் என்று படித்து விட்டு அதற்கு பிறகு நீங்க சீமானை பின்தொடருங்கள். நன்றி.